Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை ராஜரத்ன மைதானம் முன்பு மக்கள் நல பணியாளர்கள் சங்கத்தினர் 35 ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் செய்யப்படாததை கண்டித்து கடும் வெயிலில் சாலையில் அமர்ந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான மேலிவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். எத்தனை பேர் வரை இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 1990ஆம் ஆண்டு கலைஞர் அரசால் பணி நியமனம் செய்யப்பட்ட தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கானோர் கூடி கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களது கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், 35 ஆண்டுகளில் 3 முறை அதிமுக ஆட்சி காலத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும், வாய்மொழி உத்தரவாக மட்டுமே அவர்கள் பணி செய்து வருவதாகவும், பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை, பணியாணை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமின்றி 2011ஆம் ஆண்டு முதல் இறந்த மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறார்கள். இவர்கள் பேரணியாக நடத்தி முதலமைச்சரிடம் சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்த பொழுது காவல்துறையினர் அதற்கு அனுமதி அளிக்காத காரணத்தினால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கான அந்த மக்கள் நல பணியாளர்கள் அந்த பகுதியிலேயே அமர்ந்து தங்கள் கோஷங்களை எழுப்பி கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி நாளை நடைபெற இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மானிய கோரிக்கையில் அவர்களுக்கு சாதகமான அறிவிப்பு வெளியாகும் என்றும், அப்படி வெளியாகாத பட்சத்தில் மாநில குழு கூட்டி அடுத்த கட்ட போராட்டத்திற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களது பணி நிரந்தரம் என்பது முக்கிய கோரிக்கையாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.